இஸ்ரோ நாசா இணைந்து புவி கண்காணிப்பிற்காக உருவாக்கிய நிசார் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவும் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவும் இணைந்து நிசார் என்ற அதிநவீன செயற்கைக்கோளை 11,284 கோடி செலவில் உருவாக்கியது. சுமார் 2,392 கிலோ எடை கொண்ட நிசார் செயற்கைக்கோள் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து GSLV F-16 ராக்கெட் மூலம் மாலை 5:40 மணிக்கு வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. 5, 4, 3, 2, 1, 0. All L40 engines generating nominal thrust. S139 motor ignited. Of the GSLV F-16 NISAR mission, the deafening roar of GSLV and beautiful silhouette brightening the Sriharikota. சரியான பாதையில் ராக்கெட் பயணிப்பதை ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இஸ்ரோ விஞ்ஞானிகளும் நாசா விஞ்ஞானிகளும் கண்காணித்தனர். திட்டமிட்டபடி பயணித்த செயற்கைக்கோள் 19வது நிமிடத்தில் பூமிக்கு மேலே 747 கிலோமீட்டர் உயரத்தில் நிசார் செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டது. இதனை கண்காணித்த இரு நாட்டு விஞ்ஞானிகள் நிசார் பயண திட்டம் வெற்றி பெற்றதாக அறிவித்து மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். Operation director has confirmed the second stage ignition has been started. நிசார் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரோ தலைவர் நாராயணன் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இஸ்ரோ நாசா தயாரிப்பில் உருவான நிசார் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டதை மகிழ்ச்சியுடன் உறுதி செய்வதாக கூறினார். இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த இஸ்ரோ நாசா விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்துக்கள் என்றும் இது ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்படும் 102வது செயற்கைக்கோள் எனவும் பெருமிதம் தெரிவித்தார்.